கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்லேருந்து சாரி சிபியூலேருந்து மானிட்டருக்கு என்ன பிள்ளைகள் இது வந்து மோஸ்ட்லி வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் அந்த உங்களுக்கு சேட்டலைட் கனெக்ஷன் எடுக்கிறேன்னா ரிசீவர்லேருந்து மானிட்டருக்கு கொடுக்க வேண்டிய கேபிள் ப்ரொஜெக்டர்லேருந்து மானிட்டர் ப்ரொஜெக்டர்லேருந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்புக்கெல்லாம் இப்போ உங்களோட ஸ்கூலில் கூட ஓ சார் ப்ரொஜெக்டர் இது ரெண்டையும் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க எஸ் நேஷன் அதான் ஹெச்டிஎம் கேபிள்லாம் ஈஸியாக இருக்கும் ஆனால் விஜியோட ஹெச்டிஎம்ஐ நல்ல குவாலிட்டி ஓகே ஓகே ம் சரி இது ரெண்டு கேபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும் விஜே வந்து மானிட்டர்லேருந்து சிபியூக்கும் ஹெச்டிஎம்ஐ அதே மாதிரி வேறு தேவைகளை பயன்படுத்துகிறனா பிள்ளைகள் டிவியில இருந்து ரிசீவருக்கு இப்போ நீங்கள் சேட்டலைட் கனெக்ஷன் எடுத்தால் டயலாக் டிவியெல்லாம் எடுக்கிறேன்னா ரிசீவர்லேருந்து மானிட்டருக்கு இந்த ஹெச்டிஎம் கேபிள் பயன்படுத்தப்படும் ஓகே ரைட் ஓகே இதை பாருங்க ஹெச்டிஎம் நோட் எழுதிக்கோமா நோட்டை குட் ஈவினிங் எழுதிக்கொள்ளுங்களேன் எழுதிட்டீங்களா ஓகே சார் குட் வெரி குட் கொஞ்சம் பிரணேஷ் இதை எழுதிட்டோமா ஹெச்டிஎம் கேபிள் இந்த விஷயத்தில் இருக்குமா அதுக்கு மேல உள்ளதான் சார் எழுதணும் நினைக்கிறேன். இதை எழுதுங்க இதை போடுங்க அடுத்த பாயிண்ட் போட்டு எழுதுங்க பிள்ளைய குட் ஈவினிங் சார். சஜிதா குட் ஈவினிங் சார் 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 கிளாஸ்ல ஹலோ சார் எங்க சார் நல்ல லைனில் போவீங்க? இருக்கிறீங்களா சரி சரி கவரேஜ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிரும் டிஸ்கனெக்ட் கனெக்ட் ஆக கொஞ்சம் ஓகே சாரி ரைட் ஓகே பிள்ளைகள் இதை நோட் எழுதிக்கொள்ளுங்க ஹெச்டிஎம்ஐ நோட் எழுதிக்கொள்ளுங்க ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆகுது எனக்கு மெசேஜ் தாங்க நான் மெசேஜ் தருவேன் எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள் HTML வடங்களின் மூலம் கணனியை தொலைக்காட்சி திரையும் அல்லது பல்லுடையறிவையும் இணைக்கும் போது சரி வீடியோவும் தெரியும் ஆடியோவும் தெரியும்னா சிலர் மாற்றி கனெக்ட் பண்ண பிள்ளைகள் இது ரெண்டு HTML கனெக்ட் பண்ண பிள்ளைகள் வீடியோவும் தெரியும் சவுண்டும் கிடைக்கும்னா ஓ முன்னே வந்து அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலது வந்து அந்த அடுத்தது அர்த்தம் படிப்போம் சிலது வந்து மாறி அந்த கனெக்ட் பண்ணால் ஒன்று சவுண்ட் கேட்கும் வீடியோ வராது இல்லாட்டி வீடியோ வரும் சவுண்ட் கேட்காது சரி இந்த பாயிண்ட் மட்டும் எழுதுங்க பிள்ளை இது ரெண்டையும் அக்ஷயன் எழுதிட்டீங்களா
எது சார்? நான் மார்க் பண்ணுறது மட்டும் எழுதிக்கொள்ளுங்க, இல்லாட்டி ஃபோட்டோ பிடிச்சி வச்சு வீட்டு எழுதுங்க அப்புறம். ஓகே சார். சரியா, இது இந்த நோட்டை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. ஓகே, எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைகள். எழுதிட்டீங்களா அப்படின்னா? ஆம் சார். ரைட், ஓகே. ரைட். ரைட், இப்போ பிள்ளைங்க பாருங்க, ஒளி அட்டை, சவுண்ட் கார்டு. நான் சொல்றது இதுக்கு இங்கிலீஷில் சொல்றது சவுண்ட் கார்டு. அதாவது சார் கம்ப்யூட்டரில் நானும் சவுண்ட் கார்டு. பிரணேஷ், சார் நான் எழுதல அதாவது சார். எது எழுதலை நீங்கள்? சார் அந்த பிஜிஏ அந்த ஆ வடங்களின் எ- மூலம் எழுதுங்க 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 சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். பரா, இன்னைக்கு ஸ்கூல் போனீங்களா? Om sir. போனீங்களா? ஓகே. டே ஆஃப்டர் டுமாரோ யூ கெட் ஹாலிடே நோ? For 1 month, 45 days no? Yeah sir. ஓகே, நைஸ். அப்படின்னா ஸ்கூல் போனீங்களா? எஸ் சார் போனேன். ம், சரி. உங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடே தானே? வென்ஸ்டே, சாரி, ஃப்ரைடே. எஸ் சார். ஆ, சரி. ஓகே ஓகே. ஓகே சார் வேற எழுதி. எழுதிட்டீங்களா? ஓகே, குட் பிள்ளைகள். அடுத்து பாருங்க, சவுண்ட் கார்டு ஒலி. அதாவது கம்ப்யூட்டரில் பிள்ளைங்க முக்கியமான சவுண்ட்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியுமா? இப்போ சவுண்ட்ஸ் இல்லாட்டி நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமா? இல்ல சார். ரெண்டு மேஷுக்கு சவுண்ட் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்னா, சவுண்ட் வந்து சவுண்ட் கார்டு கண்டிப்பாக அந்த டிவைஸ் வந்து இன்ஸ்டால் ஆகணும். சரியா? ஓ சார். அதாவது எதுக்கு அதை பாட்டு கேட்குறதுக்கு, வாய்ஸ்னா இந்த மாதிரி பல வீடியோஸ் 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 பார்த்தாலும் சவுண்ட்ஸ் கேட்கணும்னா, ஒரு சாங் லிசன் பண்ணுறதுக்கு ஜூம் பேக்கேஜ், வாட்ஸ்அப், நிறைய அந்த இது மாதிரி அந்த தொடர்பாடல் சாதனங்கள் மூலம் கனெக்ட் பண்ணுற ஆப் இருக்குது தானே, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு சவுண்ட்ஸ் கார்டு தேவை. சரியா பிள்ளைகள்? அதாவது ஓகே. பல இதை வந்து மதர் போர்டில் தான் இருக்குது. சரியா? ஓகே சார். 3 கலரையும் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோளுங்க. இது முக்கியமான பாயிண்ட், எழுதிக்கோளுங்க. ஒளி அட்டையுடன் இது எழுதிக்கோ. அந்த இதே நோட்ஸ் தான், ஷார்ட்டாக எழுத இயலாத பிள்ளைகள். சரியா? ஷார்ட் எழுத நான் ரெட்டில் பார்க் பண்ணுறது ஃபுல்லாக எழுதிக்கோளுங்க. இது பார்ட் 1 கொஸ்டின் வருவேன். சரியா? அக்ஷயன் இதை எழுதுங்க. புதம்னு மொபைல் ஃபோன் இருக்கு தானே? மொபைல் ஃபோனில் ஹெட்ஃபோனுக்கு அடிக்கிறீங்க தானே? ஓகே சார். என்ன மொபைல் ஃபோனில் ஹெட்ஃபோனுக்கு உங்களோட ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் சத்தம் கேட்கும். இப்போ வெளியில் சத்தம் கேட்குறதுன்னா என்ன செய்வீங்க? இப்போ சில ஃபோனில் வந்து வெளியில் சில ஃபோனில் வந்து வெளியில் வந்து கேட்காது சத்தம், சில ஃபோன் வந்து வெளியில் கேட்கும்னா, அதாவது ஹெட்ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் சவுண்ட் கேட்குற மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா, எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி. ப்ளூடூத், எஸ், ப்ளூடூத், வெரி குட். எழுதிட்டு சொல்லுங்க. ப்ளூ பென். ஓகே, டன். 1 minute வெயிட் பண்ணுங்க. ஓகே. பரவாயில்ல, 28 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அக்ஷயனா?
சார் எழுதிட்டேன். ம். எழுதிட்டீங்களா? வெரி குட். ரைட். ரெண்டு நோட்ஸ் எல்லாம் கொப்பியில எல்லாம் எழுதுறீங்க தானே பிள்ளைங்க? No, sir. கொப்பியை நான் எப்படி நான் கொப்பியை பார்ப்பேனோ No, sir. கொப்பியில I didn't finish அப்படி. yet. ஓகே ஓகே ஓகே. அறியாப்பா இங்க சார் எழுதி ஓகே. இருங்க. சாஜிதா ஓகே. No, sir. Give me just a few seconds. Okay, sir. Thank you. ஓகே ரைட். ஓகே பிள்ளைகள், இப்போ இளம் பச்சைன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்றது பிள்ளைகள்? இளம் பச்சைனா ஆரஞ்சு லைட் கிரீன் லைட் கிரீனா? இளம் ரோஸானா? இளம் ரோசா நிறம்னா பிள்ளைகள்? Light pink. லைட் லைட் பிங்க். இளம் நீளம்னா? லைட் ப்ளூ ஓகே ரைட். அதை நான் பார்க்க போறேன் பாருங்க. அந்த ரைட் கொஞ்ச நேரம் பார்ப்போம். இதை பார்த்துங்களா? இதா இருக்கு பிள்ளைகள், இதை பார்த்தீங்களா? நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட அந்த இருக்கு சார். என்ன? டிவிக்கு பின்னுக்கு இருக்கு. டிவிக்கு டிவிக்கு பின்னாடி இருக்கும். நான் டிவிக்கு பின்னாடி, எஸ் டிவிக்கு பின்னாடி. டிவில எல்லாம் இருக்குங்க. டிவியில் டிவிடி இருக்கும்ண்ணா. கனெக்ட் பண்றதுக்கு சார். டிவிடி கனெக்ட் பண்ணுறேன்னா வெரி. இப்போலாம் டிவிடியெல்லாம் இல்லைண்ணா. எங்கே டிவிடி இல்லைல்ல? இருக்கா பிள்ளைகள் இப்போ டிவிடிலாம்? சார் புதுசா ஒரு டிவி இருக்கு சார், உடஞ்சிச்சு சார். மிச்சம் இல்ல சார். மிச்சம் குறைவு. என்னண்ணா இப்போ எல்லாம் வர கம்ப்யூட்டர்ஸும் அந்த அந்த சிடி ராம் டிவிடி ராம் இல்லையேண்ணா? ஓ சார், எல்லாம் இதெல்லாம் பென்ட்ரைவ்ல பாக்குறோம் சார். ஆமாம், பென் டிரைவும் மற்றது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லேயும் தான் எல்லாம் சேவ் பண்ணுவோம். ஆனால் டிவிடி சிடி எல்லாம் இல்லை. குறைவு. நான் சரியான குறைவு. ஓ சார். இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் உங்களோட ஸ்மார்ட் டிவியில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்கண்ணா. ம் ஓ சார். ம் பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் டெராபைட் பென் டிரைவை வாங்கி வச்சுருக்காங்கண்ணா. இப்போ எல்லாத்துக்குமே பென் டிரைவ் இருக்குமேண்ணா. ஓ சார் இருக்கு சார். ஓகே. இது வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு. சரியா? இப்போ இது கொஞ்சம் கம்ப்யூட்டர் இருந்தால் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே பிள்ளைங்க. ரைட் ரைட். இப்போ பிள்ளைங்க நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது பெரிய ஒரு சில ம் போடுங்க. மென்பொருள்னா என்ன பிள்ளைகள் இங்கிலீஷில் சொல்கிறது? மென்பொருள். Software. ஹார்ட் டிஸ்க். கட்டுணர முடியாத பொருட்கள், மென்பொருட்கள், Software. எஸ், சாஃப்ட்வேர். ஓகே, சாஃப்ட்வேர்ஸ். இப்போ நம்ம கண்டிப்பாக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர்ஸ் எங்கெங்கே போடுவாங்க? எங்கெங்கே சாஃப்ட்வேர்ஸை ஃபீல் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இது எந்தெந்த டிவைஸில்? In phone, laptop, computer. எஸ், வெரி குட். லேப்டாப், டேப், லேப்டாப், கம்ப்யூட்டர். எஸ், வெரி குட். Sir. ரைட். வேறு வேறு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், எஸ், டெஸ்க்டாப். வேறு Sir. டேப்லெட், டேப்லெட். வெரி குட். வேறு ஆல் இன் ஒன் Yes. கம்ப்யூட்டர். ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர்ஸ். குட். வேறு வேறு சார் மிச்சம் கம்ப்யூட்டர் வகை தான் சார் இருக்கு. அதான் நான் வரணும். நீங்கள் சொல்லணும் எங்கெங்கே. நான் கேட்குறேன் எங்கெங்கே அது எந்த டிவைஸில் வந்து சாஃப்ட்வேர்ஸ் போடுவாங்கன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ஆல்மோஸ்ட். ஓகே, இன்னும் 2 3 சொல்லுங்கள். வளமே நம்ம ஜஸ்ட் அவதானிக்கிறோம் தானே. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப். ஓகே. iPad. ஐபேட். வெரி குட். ஐபேட். ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ். எஸ், வெரி குட். மொபைல் ஃபோன்ஸ். நோட் பேட். லேப்டாப். சொன்னதே சொல்லாங்க. எனி ஃபாரா சாஜிதா? Tablet. சொல்லியாச்சு. ரைட் ரைட். நான் சொல்லவா? ஸ்மார்ட் வாட்ச்.
சார் சிசிடிவி, ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் ஸ்மார்ட் போர்ட் டிவி, ஸ்மார்ட் டிவியில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பண்ணியே ஸ்மார்ட் கொடுப்பாங்க, போர்ட் இல்லாட்டி ஒர்க் பண்ண. ஸ்மார்ட் போர்டில் வெரி குட் ஷா, குட் பாய். வெரி ஸ்மார்ட் போர்ட், ஸ்மார்ட் வாட்ச், என்ன அதெல்லாம் முக்கியம். சரியா? அதே மாதிரி என்ன சொன்னீங்க? ஸ்மார்ட் ஸ்மார்ட் டிவி போர்ட், ஸ்மார்ட் டிவி. சார் பென் டிரைவ் வருமா? பென் டிரைவில் வந்து என்னல்ல இல்லைனா ஓகே புதுசா ரைட். அப்போ நான் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு பிள்ளை, இந்த டிவைஸ்லையும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. சிலது வந்து நிறைய ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து எது எதுக்கு தேவை. உதாரணம் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன், என்ன விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறேன். இது சாஃப்ட்வேர், இது எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுவாங்க பிள்ளைகள்? என்ன சாஃப்ட்வேர் இது, எதுக்கு என்ன சாஃப்ட்வேர் இது, இது என்னத்துக்காக இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். யாருக்கு பதில் தெரியும்? டூ யூ நோ திஸ் கொஸ்டின் ஆன்சர்? சார் விளங்கல சார். அதாவது நான் விண்டோஸ் 11 சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். எதுக்கோ இந்த நீங்கள் சொன்ன டிவைஸ் எதுக்கோ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே சார். எதுக்கு இன்ஸ்டால் பண்ணேன்? வை, என்ன காரணத்துக்கு? அது என்ன சார் சாஃப்ட்வேர்? வேலைகளை இலகுவாக்குவதற்காக ஸ்பீடா செய்யப்பட்டிருக்கு. இல்லை, சாஃப்ட்வேர்ஸ் வளமையாக சாஃப்ட்வேர்ன்றது அதுதான் டெஃபினேஷனா. நான் கேட்குறேன், இது எதுக்கு, என்னத்துக்கு, என்ன சாஃப்ட்வேர் இது, என்ன வகை சாஃப்ட்வேர் வந்து இது எதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறாங்க, இது கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்குறேன். சார் நீங்க கேக்குற கேள்வி கொஞ்சம் எனக்கு புரியல, ரிட்டர்ன் சொல்லிடுமா? Yeah, sir, me too. அதாவது நான் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறேன். சரியா? ஜஸ்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ் டிவைஸுக்கு. சரியா? இந்த எதுக்கு நான் இன்ஸ்டால் வயிறு என்ன ரீசனுக்காக இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறேன்? இப்போ நான் வந்து சார் மொபைல் உதாரணமாக எக்ஸாம்பிள் வந்து நாங்க இப்ப ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணோம்னா நாங்க அதை படிக்கிறதுக்காக நீ யூஸ் பண்றோம், அப்படியா சார் கேக்குறீங்க? அதுக்கு தான் கேட்க, நான் அப்படி தான் சொல்லணும். இப்போ நான் வந்து உதாரணம் வந்து வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுறேன். சரியா? எக்ஸ் டிவைஸ் எதுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணேன், என்ன இது, என்ன வகையான சாஃப்ட்வேர், இது எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறேன். என்ன சொல்லுவீங்க? பதில் எல்லாம் சொல்லுவீங்களா எதுக்குன்னா? செக் பண்றதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் செக் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறோம். ரைட். இது எங்களுக்கு தேவைகளை வீடியோ கால்ஸ் எடுக்கிறதுக்கு. இப்ப நான் வந்து நாங்க இந்த கண்டிப்பாக ஆப்ல மொபைல் வந்து ஃபோனில் இது இல்லாட்டி வேலை செய்யாது. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து நாங்க வேர்ட் வந்து நான் கேட்குறேன் இது யூஸ் பண்ற வந்து ஒரு நான் விண்டோஸ், டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன். அது ஓகே, அது நோ ப்ராப்ளம், அது ஓகே. ஐ ஆம் நவ் ஆஸ்கிங் கொஸ்டின், ஐ ஆஸ்க் த கொஸ்டின், விண்டோஸ் 11 இதுக்கு இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இது விண்டோஸ் 10 விட கொஞ்சம் Update இம்ப்ரூவ் ஆன ஒரு இதா அது இருக்கும். ஓகே, ரைட், ஓகே. அது ஓகே, ஓகே, அது ஒரு பாயிண்ட். ஓகே, இன்னும் முக்கியமான ஒரு ரீசன் ஒன்று சொல்லுங்கள். Sir, அது வந்து லேட்டஸ்டான வந்த வெர்ஷன் வந்து அதனால லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் கேட்குறேன், அதை தான் கேட்குறேன், கொஸ்டின் Update. கேட்குறேன். அப்டேட் இஸ் ஓகே, எல்லா சாஃப்ட்வேர் அப்டேட், இது என்ன விஷயம்னு கேட்குறேன். என்ன சாஃப்ட்வேர் விஷயம், எந்த கேட்டகரிக்குள்ளே வருது கேட்குறேன். கிரேட் 7ல் என்ன படிச்சிருப்பீங்க போல சாஃப்ட்வேர்ஸ் வகைகள். or something different from that. Different, yes, different is the, yeah, that's the Yeah, point. sir. Okay, different. Different, okay. சார் ப்ரொசஸர் Process, அதுல வந்து டிசைன்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், அதே சொல்றீங்க? டிசைன்ஸ், ஓகே. என்ன காரணத்துக்கு இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். இது அக்ஷயனுக்கு தெரியுமா விட? நோ. பிரணேஷ், ஹபீனாவுக்கு தெரியுமா அதுக்கு ஆன்சர்? No. நோ. ரைட். இப்போ பிள்ளைங்க பாருங்கள், இப்போ வந்து சாஃப்ட்வேர்ஸ் 2 வகைப்படுது. ஓகே, சாஃப்ட்வேர்ஸ் 2 வகைப்படுது. ஒன்று பிரயோக மென்பொருள். ஓகே, பயனரின் பிரயோக மென்பொருள் அப்படின்னா நமக்கு தேவையான சாஃப்ட்வேர், நமக்கு தேவையானதுன்னா உதாரணம் வாட்ஸ்அப் ஒன்று நமக்கு கண்டிப்பாக தேவைன்னா ஒரு ஆள்கிட்ட பேசுறது, ஃபோட்டோ அனுப்புறது, வீடியோ கால் எடுத்துக்கன்னா. அதே மாதிரி ஃபராஸ் சொன்ன மாதிரி லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேர்ட் தேவைன்னா. அது மாதிரி எங்களுக்கு தேவையான பல சாஃப்ட்வேர்ஸ், இதை சொல்கிற பிரயோக மென்பொருள் சாஃப்ட்வேர்ஸ்னு. ஓகே,
இப்போ நான் கேட்ட கேள்வி வந்து விண்டோஸ் 11 வந்து அதாவது விண்டோஸ் 11 வந்து ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர். ஓகே, இது வந்து ஒரு பணி செயல்முறை சாஃப்ட்வேர். இது இல்லாமல் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாது. ஓகே, இது இல்லாமல் கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகே, இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இது கம்ப்யூட்டர் கட்டாயமாக இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே பிள்ளைகள், அண்டர்ஸ்டாண்ட் விளங்குதா? இது ஒரு பணி செயல்முறைமை ஓகே சாஃப்ட்வேர். இது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் வாங்கும் போது இன்ஸ்டால் பண்ணி ஆகணும், இல்லாட்டி மற்ற சாஃப்ட்வேர் ஒன்றுமே ஒர்க் பண்ணாது. விளங்குதா? அண்டர்ஸ்டாண்ட்? இது ஓகே ஒரு பணி செயல்முறை சாஃப்ட்வேர். ஓகே, ரைட், அண்டர்ஸ்டாண்ட், ரைட். எழுதுங்க. பணி அதாவது மென்பொருள் இருவகைப்படும் போட்டு இது எழுதிக்கொள்ளுங்க. மென்பொருள் இருவகைன்னு போடு ஒன்று போடுங்க. பிரயோக heading, sir, மென்பொருள் heading. எடியும் போடு. மென்பொருள் பணி செயல்முறையையும் போட்டு பிரயோக மென்பொருள்னு போடுங்க. மென்பொருள் இருவகைப்படும் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. Sir, excuse me. எஸ், எஸ் சொல்லுங்க. யா, I have a doubt, sir. எஸ். Windows 10 மட்டும் இருந்தா கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. வேலை செய்யும். விண்டோஸ் 10 11 ஓகே, அதனால் அப்புறம் வேலை செய்யும். விண்டோஸ் 10க்கு வந்து என்ன ரேம் போட்டிருக்கீங்க? 4 ஜிபியா 8 ஜிபியா? 4 GB, sir. 4 ஜிபி. ஆனால் 4 ஜிபி வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும் மெஷினை, கொஞ்சம் மெஷின் ஸ்லோ. 8 ஜிபிஸ் ஓகே. ஓகே, ஆனால் நீங்கள் ரேம்மை கொஞ்சம் மாற்றிட்டு விண்டோஸ் 11 போட்டால் நல்லா. ஓகே. Okay, sir. Thank you. ஓகே. மென்பொருள் இருவகைப்படும் என்று போட்டுட்டு 2 வகையும் எழுதிட்டேன். எழுதிட்டீங்களா? ரைட். பிரயோக மென்பொருளுக்கு உதாரணம் எழுதி கொள்ளுங்க பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச மெயில் எழுதுங்க. அதான் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் டைப் பண்ணி விட வேணாம். சார். டைப் பண்ணி. டைப் டைப் பண்ணுறேன். எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள. எழுதியாச்சு. எழுதியாச்சு. அபினா தான் ஃபர்ஸ்ட்டுக்கே எழுதுறா. மற்றவங்களாம் எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டன் எவ்ரிவன்? எழுதியாச்சு சார். ஓகே, எழுதியாச்சு எழுதியாச்சா? சார். எழுதியாச்சு. எழுதியாச்சு. ஓகே, குட். அடுத்த பிள்ளைகள் வந்து பணி செயல்முறைக்கு என்ன எழுத போறீங்க? பணி செயல்முறைக்கு எழுதுங்க பார்ப்போம். இங்கே பார்க்க போடுறேன், இந்த சைடு தான். விண்டோஸ் 7, 8, 9,
விண்டோஸ் 8,10 தான் 8 சார் 10 புக்லயும் இருக்குதே எக்ஸாம். இருக்கா? ஓ, இந்த பந்திலயே இருக்குதே. எழுதிக்கொள்ளுங்க. 11 எழுதியாச்சு சார். அடுத்து எழுதிக்கொள்ளுங்க. லினக்ஸ் ஓகே. ஓகே லினக்ஸ் உபுண்டு உபுண்டு லினக்ஸ் உபுண்டு விண்டோஸ். அடுத்து இது சொல்லலாம். iOS ஆப்பிள் iOS ஆப்பிள் பிராண்ட் பிளாக்பெரி iOS. பிளாக்பெரி வெரி குட். பிளாக்பெரி குட். பிளாக்பெரி ஆண்ட்ராய்டு ஓகே பிள்ளையர். இதெல்லாம் வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது பணி செயல்முறைமை. ஓகே, பணி செயல்முறைமைக்கு வரும் பிள்ளைகள். ஓகே ஓகே ஓகே. இது வந்து இது சில நேரம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணனா கஷ்டம். சரியா? காசு கொடுத்தா நம்ம வந்து இதை வாங்கி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் பிள்ளைகள். சரியா? ஓகே. இப்போ மென்பொருளை பற்றி உங்களுக்கு ஓகே தெரியும். அதே மாதிரி ஓகே பிள்ளைகள், மென்பொருளையும் பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வின்னு கேட்பாங்க. இங்கே பாருங்க, இதை கொஞ்சம் வாசிங்க. அபீனா அதை கொஞ்சம் வாசிங்க. மேசை கணனி மேசை கணினி, மடிக்கணினி போன்ற கணினிகளை வாங்கும்போது அவற்றில் பணிசெயல் முறைமை நிறுவப்பட்டுள்ளதா இல்லையா என சோதிக்க வேண்டும். பெரும்பாலும் டிஓஎஸ் அல்லது லினக்ஸ் பணிசெயல் முறைமை நிறுவப்பட்டிருக்கும். அத்தகைய கணினிகளின் விலை ஒப்பீட்டளவில் குறைவாகும். உரிமையுள்ள பணிசெயல் முறைமை மென்பொருளை உதாரணம் விண்டோஸ் நிறுவினால் விலை ஒப்பீட்டளவில் அதிகமாகும். ஓகே சார். சார் வாசிச்சா? வாசிச்சிட்டேன். அது DOS சொல்றது. DOS அது விலை குறைவா இருக்கும். ம். ரைட், அதை வாசிச்சுட்டு இருப்பீங்க பிள்ளைகள். ரைட், ஓகே. ரைட், ஓகே பிள்ளைகள். அடுத்தது பார்ப்போம். இது நம்ம
கணனி ஒன்று வாங்கும் போது பிள்ளைகள் கணினி ஒன்றை வாங்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய தொழில்நுட்ப சாராத விடயங்கள் அதை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். அப்படின்னா ஓம் சார். வாசிங்க பார்ப்போம். கணினியை வாங்கும் போது கணினியை வாங்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய தொழில்நுட்பவியல் சாராத வேறு விடயங்கள். ம் ஒரு கணினியை வாங்குவதற்கு முன்னர் உற்பத்தி செய்த நிறுவனம், கணினியின் வகை, விலை போன்ற தொழில்நுட்பவியல் சாராத விவரக்கூற்றுகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது பிள்ளைங்க நம்ம கம்ப்யூட்டர் வாங்குவோம் தானே, எப்படி நம்ம கம்ப்யூட்டர் வாங்க போவோம்னா பிள்ளைங்க அது தொழில்நுட்ப சார்ந்த விட தொழில்நுட்ப சாராத விடயங்கள் இருக்கு. ரைட், தொழில்நுட்ப சார்ந்த விடயங்கள் சொன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். தொழில்நுட்ப சார்ந்த விடயங்கள் கிட்ட என்ன சொல்லுவீங்க? சாஜிதா? கோல்திரான், வெரி குட். ரிஃப்னி, ஓகே. processor sir, ப்ராசஸர், வெரி குட். வேற? speed, ஸ்பீட். ப்ராசஸர் ஸ்பீட், ஓகே, RAM சேம். sir, RAM. மெய்முனா ஏதாவது சொல்லுங்க பாதி. இப்ப சொன்ன software, சாஃப்ட்வேர், ஓகே. ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓகே, வெரி குட். சரி. வேற? வாஸ்மிதா, தொழில்நுட்ப சார்ந்த விடயங்கள் வேற சொல்லுங்க பாப்போம். so software window 11 அதெல்லாம் வேற. விண்டோஸ் 11 இப்படி தான் சாஃப்ட்வேருக்குள்ளே தான் அது வருது தம்பி. அது வந்து ஒரு வகை, சாஃப்ட்வேர் ஒரு வகை தான், பணி செயல்முறைமே. சரியா? பணி சாஃப்ட்வேரில் வந்து பணி செயல்முறை சாஃப்ட்வேர், அதில் ஒரு வகை தான் விண்டோஸ், உதாரணம். ஓகே சார். இப்போ போக கேள்விக்கு விட எழுதும் போது எல்லாம் ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஓகே, சத்சனா சொல்லுங்க விட பார்ப்போம். கிதுஷனா, தொழில்நுட்ப சார்ந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது மானிட்டரோட சைஸ் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். சரியா? மற்ற ரேம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஹார்ட் டிஸ்கில் கொள்திறன் முக்கியம். சரி, ஹார்ட் டிஸ்கில் கொள்திறன், ரேம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். சரியா பிள்ளைகள்? மற்ற பிராண்ட், இதெல்லாம் தொழில்நுட்ப சார்ந்த விடயங்கள். ஓகே, அடுத்தது தொழில்நுட்ப சாராத விடயம் என்ன பிள்ளைகள்? விலை, தொழில்நுட்ப விலை, இல்லை, விலை, பிராண்ட்ஸ், வகை, வகை, பிராண்ட், ஓகே, வகை. உத்தரவாதம், வாரண்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே பிள்ளைகள்? ரைட். ஓகே சார். அது ரெண்டு வகைப்படும். வாரண்டி இஸ் டூ டைப்ஸ். ஓகே, ஒன்று உற்பத்தியாளரின் உத்தரவாதம், இந்த நீடிக்கப்பட்ட உத்தரவாதம். ஓகே, சாஜிதா கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம் இந்த உத்தரவாதத்தை. கணினியை வாங்கும் போது வழங்கும் உத்தரவாதம் வாரண்டி கருதி பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய காரணியாகும். உத்தரவாதம் உற்பத்தி செய்யும் நிறுவனம் மூலமும் சந்தைப்படுத்தும் வர்த்தக நிறுவனத்தின் மூலமும் நுகர்வோருக்கு வழங்கப்படும். இவ்வுத்தரவாதம் நுகர்வோருக்கு பல விதங்களில் வழங்கப்படலாம். கணினியை வாங்கும் போது பொதுவாக வழங்கப்படும் உத்தரவாத காலம் இருந்தாலும் கணினியின் பல்வேறு பாகங்களுக்கான ஒரு உதாரணமாக மடிக்கணினியை வாங்கும் போது 3 ஆண்டுகள் உத்தரவாத காலம் வழங்கப்படும். மின்கலத்திற்காக ஓராண்டு உத்தரவாத காலமும் ஓராண்டு உத்தரவாத காலம் மாத்திரம் அளிக்கப்படும். சரி பிள்ளையா, அதாவது நம்ம கம்ப்யூட்டர் வாங்கும்போது கண்டிப்பாக வாரண்டியை நம்ம என்ன செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வாரண்டியாண்ணா? சரியா? அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஆச்சு இருக்கும்ண்ணா. பேட்டரிக்கு லேப்டாப் வாங்கினா 1 இயருக்கு தான் கொடுப்பாங்கண்ணா. சார் ஆப்பிள்ல எவ்வளோ வாரண்டி வரும்?
ஆப்பிள்லே ஒரு நாளைக்கு அதில் ஒரு 3 இயர்ஸ் சேம் தான். ஆம் சார். கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம்னா அது என்ன நான் வாங்கினதில்ல, கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் நான் நாளைக்கு விசாரித்து சொல்கிறேன். நாளைக்கு விசாரித்து அடுத்த கிழமை சொல்கிறேன். ஷோரூமில் போயிட்டு விசாரிச்சா சரி. ஓகே. சார் ஒரு ஓகே சார். 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வந்து வாரண்டி எதிர்பார்க்கலாம் சார். சார் 6 ஆப்பிளையா? ஓம் சார். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஐக்ளோட் அவசரமா முடியும் சார். நாங்க வாங்கணும், பை பண்ணணும். பை பண்ணணும். 1 இயருக்கு என்ன இருக்கு, அப்டேட் பண்ணணும் தானே இது. இப்போ மொபைல் ஃபோனில் எப்படி அப்டேட் ஆகுது உங்களுக்கு? மொபைல் ஃபோனில் எப்படி? மொபைல் போன்ல எப்படின்னா நாங்க ஏற்கனவே வந்து நாங்க பை பண்ணோம் சார். ம் ஓகேண்ணா. இப்படி எல்லாத்துக்கும் எங்களே அந்த பெஸ்ட் அந்த டேட்டா மூலம் எங்கிட்ட காசு வந்து டிடெக்ட் ஆகும்னா சார். சரி சரி, அதுதான் அதுதான் ஜூம் ப்ராப்ளம். கிளாஸ் ம் சார் ஜூம் கிளாஸ் செய்யற மாதிரி கம்ப்யூட்டர் எது சார் நல்லா? இது மைக்ரோ என்ன அது என்ன சொல்றது, ஜூம்க்கு இருங்க நான் சொல்றேன். மைக்ரோ என்ன மறந்துட்டேன்ப்பா. வாட்ஸ்அப்லேயும் ஓகே சார். செய்யலாம். இது இருங்க, எம்எஸ் மறந்துட்டேன் கொஞ்சம் இருங்க. யாருக்கு தெரியுமா? ப்ளூ கலர் லோகோல வருமே, என்னது ஜூம் ஜூம் செய்யும். ஜூம் படிக்க என்ன சாஃப்ட்வேர் கேட்குறாரு. எம்எஸ் டீம். எம்எஸ் டீம் சரியா பிள்ளைகள்? தம்பி யார் கேட்டா எனக்கு கேள்வி அது? ஓகே சார். எம்எஸ் டீம் இன்னும் நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. நீடிக்கப்பட்ட சார் உத்தரவாதம் ஆப்பிள் பிள்ளைகள். உடஞ்சா வந்து அதுல பார்ட்ஸ் எல்லாம் சரியான மாதிரி விலை தானே சார்? எக்ஸ்பென்சிவ் கூட. ஆப்பிள் வந்து எல்லா இடத்துலையும் செய்ய மாட்டான், குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் செய்வாங்க ஆப்பிள் பிராண்ட். ஓகே சரி. ஆப்பிள் வந்து அது ஸ்பெஷல், அந்த ஒரு சரியான ஹை அதை விட குவாலிட்டியான ஃபோன். டெல் ஹெச்பி எல்லாம் கொஞ்சம் நல்லா தானே சார்? ஹெச்பி கூல் டெல்லும் நல்லம். ரொம்ப நல்ல வந்து டெல் டெல்லோட ஹெச்பி நல்லம்னா கூடுதலாக என்ன பிள்ளையா? சார் ஏகேஆர் ஆ ஏகேஆர் ஏகேஆர் பிராண்ட் நான் அது பார்த்ததில்ல, யூஸ் பண்ணதில்லையே. நான் ஹெச்பி டெல் யூஸ் பண்ணியிருக்கேன், லெனோவா யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றது ஹெச்பி டெல் லெனோவா எல்ஜி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். எல்ஜினா ஆக மோசம், பழைய பிராண்ட் ஒன்று. சொனியும் மோசம், ஜப்பான்லேருந்து வந்தது. நான் ரொம்ப நாளாக ஹெச்பியை கூடுதலாக ஹெச்பி தான். ஓகே எனக்கு அதில் வாரண்டி 3 இயர்ஸ் ஓகே கொடுத்தாங்க சார். சார். இப்போ நான் 10 இயர்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஹெச்பி. பேட்டரி தான் கொஞ்சம் ப்ராப்ளம். சரியா? சார் நீங்க இப்ப ரெண்டு யூஸ் பண்ற ஹெச்பியா? ஹெச்பி நான் இப்போ யூஸ் பண்ணுறது ஹெச்பி. சார் அது என்ன பிரைஸ் இருக்கும்? ஹெச்பி 1,70,000 போகுது. i3 ஜென்ரேஷன் 11 போல். 8 GB ஒன்று வாங்கினேன், 250 GB ஹார்ட் டிஸ்க். சரியா? ஓகே சார். அதில் அப்படி போட்டு பாருங்கள் நீங்கள் கம்ப்யூட்டரில். உங்களை கூகுளில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ப்ரைஸை காட்டும். சரியா? ஓகே சார். 8 GB கண்டிப்பாக 8 GB வாங்க ரேமு. ஹார்ட் டிஸ்க் 500 ஓகே ஜிபியில் சார். 250 GB அப்படி வாங்க பாருங்க. காசை பொறுத்து. சார் சரியா? ஓகே சார். எஸ் பிரணேஷ். அடுத்தது பாருங்க பிள்ளைகள். உற்பத்தி செய்யும் நிறுவனம் பொதுவாக வழங்கும் உத்தரவாத காலத்தை மேலதிகமாக உத்தரவாத காலத்தை நீடித்து வழங்கும் உத்தரவாத அதாவது சில கம்பெனியில் வந்து 1 வருஷத்துக்கு போட்டால் இல்லை 2, சில 1 வருஷம் முடிஞ்ச பிறகு இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னா அதை சொல்கிறது நீடிக்கப்பட்ட உத்தரவாதம்னா. சரியா பிள்ளைகள்? கம்பெனி வாரண்டி. இங்கு தொழில்நுட்ப உங்கள் உண்மையிடத்துக்கு வந்து பொருளை திருத்து தொழில்நுட்ப உறுப்பினர் அவற்றை புதிய
அதாவது நம்ம கம்ப்யூட்டர் உடஞ்சினா பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஏதாவது உடஞ்சினா மாற்றி கொடுப்பாங்க. அது 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கும். சரியா? ம் அது வந்து உடஞ்சதை பொறுத்து தான் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. சில செஞ்சு கொடுப்பாங்க, இல்லாட்டி புதுசு கொடுப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் என்ன மாதிரி நடந்துச்சுன்னு. சரியா? விளங்குதா பிள்ளைகள்? அது அமைவிட உத்தரவாதம். வீட்டுக்கு வந்து ஓகே ரிப்பேர் பண்ணி தரணும். ரைட். 2 உத்தரவாதத்தை நோட் பண்ணிக்கிட்டீங்களா பிள்ளைகள்? உற்பத்தியான உத்தரவு 2 வகையை நோட் பண்ணிக்கிட்டீங்க. டைப் ஆஃப் டூ வாரண்ட் எக்ஸ்டென்ட். ரைட். அடுத்தது பார்ப்போம் ஓகே பிள்ளைகள். ப்ரைஸ், விலை. அதாவது இங்கே பாருங்க. அதாவது நம்ம ரேம் கூட கூட வாங்க விலையில ரேம் வந்து 8 ஜிபியோ 16 ஜிபியோ அப்படி வாங்கும் போது பிள்ளை எங்கள்ட கம்ப்யூட்டர் ப்ரைஸும் கூடும்னா. ம் அதே ஓகே மாதிரி எங்களோட 17 இன்ச் 18 இன்ச் தெரிந்தானே உங்களுக்கு மானிட்டரோட சைஸ் பெருசு வாங்கும் போது விலையும் கூடும். ஹார்ட் டிஸ்க் வந்து மெமரி வாங்கும் போது அதோட விலையும் கூடும்னா. அண்ணா சார். ரேமும் அப்படித்தான். இதாவது பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? அதாவது நம்மளுக்கு தேவையிட முக்கியம் இந்த கெப்பாசிட்டியும் சரி, ரேமும் சரி, ஸ்பீடையும் சரி அதிகரிக்காத போது எங்களோட கம்ப்யூட்டர் ப்ரைஸும் கூடுமா குறையுமா? கூடுமா கூடும் பிள்ளைகள் குறையுமா பிள்ளைகள்? கூடும்னா கூடும் அதான் கூடும். அது ஒரு சிக்கல் வந்துருக்குன்னா. ம் ம் ரைட். இங்கே பாருங்க பிள்ளை, விற்பனைக்கு பிந்திய சேவை. இதை தம்பி யாரு ரிஃப்னி வாசிங்க பார்ப்போம். ரிஃப்னி வாசிச்சு வாசிங்க. கொள்வனவாளர் கணனியை வாங்கும் போது வழங்கும் நிறு- வர்த்தக நிறுவனம் பின்பற்ற சேவைகளை வழங்கும் தொழில்நுட்பவியல் ஆலோசனை, தொழில்நுட்பவியல் எஸ். உதவி, வர்த்தக நிறுவனத்துடன் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, இணையதள முகவரி என்பன வாடிக்கையாளருக்கு வழங்கப்படும். ஓகே பிள்ளை, இப்போ நம்ம போயிட்டு கம்ப்யூட்டர் வாங்கினா சரி, மொபைல் ஃபோன் வாங்கினா சரி, நான் எங்களுக்கு வந்து நிறைய டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுப்பாங்க. நான் இப்படி இத்தனை நாளைக்கு ஃபுல்லாக ஃபோனை 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணுங்க, வேறு சார்ஜரை போடாதீங்க. என்ன பிள்ளைகள், பேக்கை இப்படி உடைங்க, பேக்கை வீட்டுக்கு போனோன்னு ஒருங்க ஓப்பன் பண்ணிடுங்க, போட்டோன்னு சார்ஜ் 4 ஹவருக்கு பிறகு சார்ஜ் பண்ணுங்க, தண்ணி பக்கம் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜ் மேலே வைக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க தானே மொபைல் ஃபோனை. என்ன பிள்ளைகள்? ம் எஸ் அது மாதிரி கம்ப்யூட்டருக்கும் சொல்லுவாங்கண்ணா. கம்ப்யூட்டருக்கு சொல்லுவாங்கண்ணா போனானே எல்லாம் பெக்கை கணக்கை உடைங்க, அந்த பெட்டி எப்படி இருக்கோ அந்த பெக்கை வந்து அதே மாதிரி ரிமூவ் பண்ணி அந்த ஃப்ளாக்கை யூபிஎஸோட கனெக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி டிரெக்டாக கரண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு மானிட்டர் போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்கண்ணா. அது அட்வைஸ், டெக்னிக்கல் அட்வைஸ். இதெல்லாம் சரியா போல எந்த இடத்துல வைக்கணும், மெஷினை எந்த மேசை மேலே வைக்கிறதா இல்லாட்டி ஈரமான இடத்துல வைக்கிறதா, அது மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ம் ம் அதுதான் விற்பனைக்கு பிந்திய சேவைகள். ஓகே. ரைட். கணினி துறைகள் இது நான் படித்தோன்னா பிள்ளைகள். ரைட். கணினி யூஎஸ்பி துறையை இணைக்கத்தக்க புற சாதனங்கள். அதாவது இப்போ யூஎஸ்பி வந்து தெரியுதா? யூஎஸ்பி கேபிள் எப்படி இருக்கணும் பிள்ளைகள் உங்களுக்கு? எவ்ரி ஒன் யூஎஸ்பி பிரிண்ட் கேபிள் எப்படி இருக்குன்னு தெரியுமா பிள்ளைகளுக்கு? சார். ஏன் எல்லாத்தையும் தெரியும் தானே? அது இந்த கேள்வி கண்டிப்பாக வரும். இப்போ நீங்கள் வந்து என்னென்ன ஒரு ப்ராக்டிஸ்க்கு இங்கிலீஷும் தமிழும் இருக்கிறதுனால இதெல்லாம் எழுதுங்க. யூஎஸ்பி துறை இணைக்கத்தக்க புறச்சாதனம் போட்டு ஃபுல்லாக எழுதுங்க. ஒரு 3 மினிட் தாரேன் பிள்ளைகள், ஒரு 3 மினிட் தாரேன். நீங்கள் அதுக்குள்ளே எல்லாம் எழுதிடுவீங்க.
சார் ஏதோ சொன்னீங்களா சார்? கவரேஜ் ப்ராப்ளம் கட் ஆயிடுச்சு. ஓ தம்பி, இந்த ஸ்க்ரீன் விளங்குதா உங்களுக்கு? ஓ சார். தம்பி, அதாவது யூஎஸ்பி கேபிள் இருக்குது தானே? இப்போ ஓ யூஎஸ்பி சார். கேபிள் இருக்குது தானே, அது என்ன சொல்கிறது? யூனிவர்சல் சீரியல் பஸ், அகில தொடர்பு அட்டை. சாரி, இது பிள்ளைகள், இதை நீங்கள் சொல்ல மறந்துட்டேன். இதை எழுதுங்க பிள்ளைகள். இப்போ இந்த 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 வந்து இந்த கேபிளில் வந்து இந்த கேபிள் உள்ள புறசாதனங்கள். ஓகே, இந்த கேபிள் உள்ள புறசாதனங்கள். சுட்டிக்கு இப்படி ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கும், சாவி பலகை இருக்கும், பிரிண்டருக்கு இருக்கும், ஸ்கேனருக்கு இருக்கும். சரியா? இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கேபிள் இருக்கும். சரியா? சரி, இந்த டிவைஸ்க்கெல்லாம் அந்த கேபிள் தான் இருக்கும். சரியா? இதை வந்து கம்ப்யூட்டரில் வந்து இணைக்கலாம். அச்சு பொறிக்கு யூஎஸ்பி கேபிள் இருக்கும். எஸ் அப்படின்னா சார் யூஎஸ்பி துறையுடன் இணைக்கப்பட்ட புறச்சாதனங்கள் போல எழுதிட்டேன். மற்றது என்ன எழுத சொன்னீங்க? அது யூஎஸ்பிக்கு என்ன உங்களுக்கு ஃபுல் மீனிங் தெரியுமா? யூனிவர்சல் சீரியல் பஸ்ன்னு தெரியுமா? அது ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதி கொள்றீங்களா? ஓகே புறச்சாதன பக்கத்துக்குள்ளே எழுதி கொள்ளுங்க. சார் ஃபுல்லா எழுதியாச்சு. கீழே கீழே கொஞ்சம் காட்டு. கொஞ்சம் இருங்க. ம். எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைங்க. சரி, எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ஓகேயா? இல்லையா? சார் ஓகே எழுதியாச்சு. ஓகே பிள்ளைகள், ரைட். இன்றைக்கு நம்ம படிச்சதுல உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து ஓ இன்னைக்கு சார். ஓம் சார் சவுண்ட் நல்லா படித்தோம். சவுண்ட் கார்டு படித்தோம். என்ன பிள்ளைகள், சவுண்ட் கார்டை பற்றி படித்தோம். அப்புறம் விண்டோ 11 அதை உத்தரவாதத்தை பற்றி படித்தோம். சாஃப்ட்வேர்ஸ்ட வகையை பற்றி படித்தோம். என்ன பிள்ளைகள்? ரைட். இதை வந்து அப்படியே நோட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே சார். அடுத்த கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். ஓகே சார் குட் நைட் சார். Thank you sir. God bless you sir. God bless you. Okay. Okay, bye. Okay. சார், சொல்லுங்க. இது ஹெச்பில புற பார்ட்ஸ் விலை கூடயா? அப்படின்னு இல்லை. என்ன 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 உடைஞ்சிருக்கு?
அது உள்ளுக்கு இது செட் ஒன்று மாத்தணும் உள்ளுக்கு. அவ்வளோ keyboard ப்ரைஸ் ல இல்லை, இருக்கு. அவ்வளோ ப்ரைஸ் இல்லை, இருக்காது. சரியா, கொஞ்சம் அவ்வளோ பெரிய ஹை ப்ரைஸ். போய் செக் பண்ணி பாருங்க, ப்ரைஸ் சரி. சொல்லி பார்ப்பாங்க. சரியா, ஓகே. சரி, thank you. ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே. குட் நைட், காட் பிளஸ் யூ பிள்ளையா. good night, sir. Bye. ஓகே அக்ஷயன், குட் நைட். குட் நைட் சார். ஓகே பாய். பாய் சார்.